படையப்பா நீலாம்பரி உருவான கதை. ரஜினிகாந்த், சிவாஜி கணேசன், சவுந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன் உள்பட பலர் நடித்து 1999ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் படையப்பா. கே.எஸ். ரவிக்குமார் இயக்கியுள்ள இந்த படம் ரஜினியின் பிறந்த நாளை முன்னிட்டும் ரஜினி சினிமாவுக்கு வந்து 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதை கொண்டாடும் விதமாகவும் இப்படம் டிசம்பர் 12ஆம் தேதி ரீரிலீஸ் ஆனது. இந்நிலையில் இந்த படத்தின் அனுபவங்களை ரஜினிகாந்த் வீடியோ ஒன்றில் பேசியுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: கதாபாத்திரம் எனக்கு பிடிக்கும். அதை வைத்து பொன்னியின் செல்வன் நாவலில் நந்தினியை படித்து நான் உருவாக்கிய கதைதான் படம் படையப்பா என்று இந்த தலைப்பை சொன்னதும் நான் தான். கதையை ரவிக்குமாரிடம் கொடுத்து திரைக்கதை எழுத சொன்னேன். நந்தினியை மையமாக வைத்து உருவாக்கிய நீலாம்பரி கதாபாத்திரத்தில் ஐஸ்வர்யா ராய் நடிக்க வேண்டுமென விரும்பினேன். பல மாத காத்திருப்புக்கு பிறகு அவருக்கு விருப்பமில்லை என தெரிந்ததும் ஸ்ரீதேவி, மீனா, மாதுரி தீக்ஷித் சரியாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். பிறகு ரம்யா கிருஷ்ணனை ரவிக்குமார் அறிமுகம் செய்தார். எனக்கு அரைமனதாகவே இருந்தது. அந்த நீலாம்பரி கதாபாத்திரம் ஹிட்டானால்தான் படமே ஹிட்டாகும். பின்னர் அவருக்கு லிப் டெஸ்ட் எடுத்தோம். எல்லாமே நன்றாக நடந்தது. அடுத்து சிவாஜி சாரை நடிக்க வைக்கலாம் என்றேன். அவரிடம் சென்று ஒப்புதல் வாங்கிய பிறகு 5 நாள் படப்பிடிப்புக்கே அவர் அதிகமாக சம்பளம் கேட்டதாக ரவிக்குமார் கூறினார். அவர் ஓகே சொன்னதே போதும் என்று அடுத்த நாளே கேட்ட தொகையை கொடுத்தோம். பிறகு சவுந்தர்யா, லட்சுமி, மணிவண்ணன் எல்லோரும் வந்தார்கள். நினைவுகளை பகிர்ந்தார் ரஜினிகாந்த். 1996இல் நான் ஜெயலலிதாவை எதிர்த்து பேசியதால் படையப்பா படம் எடுத்து கொண்டிருக்கும் போதே படத்துக்கு எதிராக ஜெயலலிதாவை வைத்துதான் நீலாம்பரி கேரக்டர். பின்பு ஜெயலலிதா படத்தை பார்க்க எடுக்கப்படுவதாக புரளி வந்தது. படம் ரிலீஸ் ஆனதும் படம் பார்க்க வேண்டும் என கூறினார். சிலர் அவருக்கு படம் காண்பிக்க வேண்டாம் என கூறினர். ஆனால் அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி ஏற்கனவே படம் பார்த்துவிட்டார். இதனால் ஜெயலலிதா பார்ப்பதில் என்ன இருக்கிறது? அவருக்கு படம் போட்டு காண்பிக்கப்பட்டது. அவரும் படம் பார்த்துவிட்டு நன்றாக இருப்பதாக கூறினார். இந்த படத்தின் 2ஆம் பாகத்தையும் உருவாக்கலாம் என்ற பேச்சுகள் போய்கொண்டு இருக்கின்றன. நீலாம்பரி என டைட்டில் வைத்து கதை விவாதம் போய்கொண்டு இருக்கின்றது. படையப்பா வில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை பழிவாங்காமல் விடமாட்டேன் என நீலாம்பரி கதாபாத்திரம் சொல்லிவிட்டு இறந்துவிடும். அதன் தொடர்ச்சியாக நீலாம்பரி என்ற டைட்டிலுடன் படையப்பா படத்தின் 2ஆம் பாகத்தை எடுக்கும் பேச்சு போய்கொண்டு இருக்கிறது. இந்த படத்தை என் கலைப்பயணத்தில் 25வது ஆண்டில் தயாரித்து வெளியிட்டேன். இதுவரை ஓடிடி தளம் உள்பட யாருக்கும் கொடுக்கவில்லை. இதை தியேட்டரில் பார்ப்பதுதான் கொண்டாட்டம். எனது 50வது வருட கலைப்பயணத்தில் என் பிறந்த நாளில் படையப்பா மீண்டும் வருகிறது. இவ்வாறு ரஜினிகாந்த் கூறியுள்ளார்.